வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் எவ்வாறு செய்யுதுன்னு பார்க்கலாம். வெறும் துவரம்பருப்பை மட்டும் போட்டு செய்யாமல் துவரம்பருப்பு ஒரு 50 கிராம், சிறுபருப்பு ஒரு 50 கிராம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். சிறுபருப்பு 50, துவரம்பருப்பு 50 போட்டு வெறும் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வேக வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு பக்கம் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு 40 வெங்காயம் இருக்கும். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து உரிச்சிருக்கேன். அந்த வெங்காயத்து கூட கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை வதங்கினதும் 4 வரமிளகாய் 4 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதன் கூடவே ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இது இந்த சாம்பாருக்கு தக்காளி வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு 3/4 பாகம் வதங்கினா போதும். நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் சாப்பிடும்போது தக்காளியும் வெங்காயமும் நம்ம வாயில் கடிபடுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ 3/4 பாகம் வெந்துடுச்சு. அந்த பக்கம் பருப்பு வெந்துடுச்சு. அதை நல்லா இதில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம். மிளகாத்தூள் கம்மியாக போடணும். போட்டாச்சு. இருக்கிற பருப்பை கடைஞ்சி இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு நம்மளுக்கு தண்ணி அதில் சேர்த்துட்டு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி வச்சுருக்கேன். அந்த புளியும் அதில் ஊற்றிடலாம். நல்லா கொதி வரும்போது முருங்கை இலையை நல்லா அலம்பிட்டு சுத்தம் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். முருங்கைக்கீரை ரொம்ப வேகக்கூடாது. வெந்ததுன்னா கலர் மாறிடும். கலர் மாறாதையே நம்ம எடுத்துட்டோமா ஒரு மூடி போட்டு அதை வச்சுட்டோமா ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சோமா அதிலே பாயில் ஆகிடும். தேங்க்யூ.